அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான கபடியை பத்தி தான் பார்க்க போறோம். இது தமிழகத்துலதான் முதல்ல விளையாடப்பட்டுச்சு அப்படின்றனாலதான் இது தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொல்றோம். இந்த தமிழகத்துல முதல்ல இது எங்க விளையாடப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சங்க காலத்துல முதல்ல இந்த கபடியை பத்தி கைப்பிடி, சடுகுடி இப்படின்ற வார்த்தைகள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது சங்ககால இலக்கியங்கள்னு பாக்குறப்ப நம்மளுடைய மணிமேகலை, சிலப்பதிகாரம் இதெல்லாம் சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு இதுலதான் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்ககால இலக்கியம்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அது யோசிக்க வேண்டிய இதெல்லாம் கிடையாது. சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னா பழமையான காலத்தினுடைய இலக்கியங்கள், தமிழர்களுடைய ரொம்ப பழமையான காலம். அதாவது கிமுல இருந்து கிபி வரை, கிமு 500ல இருந்து கிபி 300 வரை, இதுதான் ரொம்ப பழமையான சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலயே இந்த மணிமேகலை, இந்த சிலப்பதிகாரத்திலேயே இது குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் சொன்ன வார்த்தைகள் தான், அதாவது கைப்பிடி, சடுகுடி அப்படின்ற வார்த்தைகளை இந்த கபடியை குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்த சங்ககால இலக்கியங்கள்லாம் சேகரிக்கிறதுக்கு ஒரு சங்ககால மையம், அதாவது ஒரு பழமையான மையம் எங்க இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது நம்மளுடைய மதுரை மாவட்டத்துலதான் அந்த சங்ககால மையம் இருந்துச்சு. அப்ப இந்த சங்ககால மையம் இந்த மதுரை மாவட்டத்துல இருந்ததுனால அங்கதான் இது இந்த கபடி உருவாக்கப்பட்டுச்சு, விளையாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல அதுக்கப்புறம் இது தொடர்ச்சியா விளையாடப்பட்டு இன்னைக்கு இந்திய அளவுலையும் சரி, உலக அளவுலையும் சரி இந்த கபடி விளையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.